ஜெபம் செய்வோம். எல்லாம் முழங்கால் படிக்கணும். வல்லமையுள்ள தேவனே, மகிமை நிறைந்த கர்த்தாவே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவாதி தேவனுடைய சமூகத்தில் தேவாதி தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாய் நாங்கள் கடந்து வந்து, ஆண்டவரே, பரலோகத்தில் தூதர்கள் உம்மை துதிப்பதை போல நாங்களும் ஆண்டவரே மண்ணான நாங்கள் உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாய் உங்கள் சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியில் ஒரு மனதை கட்டளையிடுங்க. பொல்லாத சத்துரு எந்த விதத்திலும் கிரியை செய்யாதபடி தேவனுடைய ஆளுகை இந்த இடத்துல உண்டாவதாக. ஆவியானவரே, இந்த ஆராதனையை பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடுங்க, எங்களை பலப்படுத்துங்க. பாடுகிற பாடல்கள் உணர்ந்து பாடவும், ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்க துதிக்க தேவனாய கர்த்தர் எங்களுக்கு பலன் தாங்க. வல்ல தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆராதனையை ஆவியானுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். வந்திருக்கிற தாசனை எங்கள் மத்தியில் நீங்கள் விரும்புகிறபடி பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரும். உன்னத பாடல்கள் பாமாலைகள் 2வது பாடல். எல்லாருக்குமா உன்னத கத்தாதி கத்தரே. 2வது பாடல். அவர் மெழுந்து உன்னத பாடல்கள் 3974வது பாடலை பாடும். நம்முடைய தேவனாய கர்த்தர் துதிகளின் மத்தியில்
வாசம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நம்ம துதிகளில் ரொம்ப பிரியமாக இருக்கிறாராம். துதிகளில் தேவனை நாம் துதிப்பதில் அதுக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப ரொம்ப. ஆமாம், பரலோகத்தில் தேவனை துதிப்பது ஒரு மகிமையான காரியம், மகிமையான காரியம். அதனால தான் தேவனை துதிக்கிறத பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பர்சனல் செக்ரட்டரி மாதிரி இருந்தால விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய லூசிஃபர், அவனுக்கு அந்த துதி மேலே என்ன வந்துடுச்சுது. ஆமாம், அவன் சொன்னான், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடத்திற்கு நான் ஏறி அங்கே நான் என்ன செய்வேன், தூதருடைய துதியெல்லாம் ஏற்றுக்கொள்ள போகிறேன், தேவனுக்கு சமமாக நான் மாற போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய. அவ்வளோ மேன்மையான ஒரு துதி பரலோகத்தில் தேவனை துதிக்கக்கூடியது. கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் எப்பவும் என்ன செய்கிறாங்களாம், ஆண்டவரை புகழ்ந்து என்ன செய்கிறாங்களாம், போற்றி கொண்டு இருக்கிறார்கள். புகழ்ந்து என்ன செய்கிறாங்க. ஒரு பரிசுத்தவன் சொல்கிறாரு, அங்கே இருக்கக்கூடிய கேருபீன்கள்லாம், அவர் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தாரான்னு தெரில, அவர் எழுதும்போது அவருடைய புஸ்தகத்தில் அங்கே இருக்கக்கூடிய கேருபீன்கள்லாம் செட்டைகளை ஆட்டினாலே அந்த செட்டைகள்லேருந்து என்ன வருமா, இசை வருமா, என்ன வருமா. ஆமாம், அவ்வளோ ஒரு நம்ம கற்பனையில் அதை சிந்தித்து பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு மகிமையான இடம் பரலோகம், மகிமையான இடம். ஆமாம், தேவன் எங்கே வாசமாக இருக்கிறாரோ அந்த இடம்லாம் எப்படி தான் மகிமை நிறைந்த இடமாக தான் நிச்சயப்படும், காணப்படும். அல்லேலூயா. வீட்டில் ஆண்டவர் தங்கியிருந்தா வீடும் எப்படி தான் இருக்கும், மகிமை நிறைந்த ஒரு வீடாக நிச்சயம் காணப்படும். அல்லேலூயா. ஆமாம், தேவனை நான் மகிமைப்படுத்தும் பொழுது, ஆண்டவரே எவ்வளவா என்னை நேசித்தீர், நான் நாள் முழுவதும் என்ன செய்வேன், துதிப்பேன் என்று சொல்லி மனதார ஆண்டவருக்கு என்ன செய்யணும், நாம் நன்றி செலுத்தணும். என்னை நேசித்த தேவன் நீங்கள், என்னை நேசித்த தேவன் நீங்கள், எல்லாம் இப்படி தானே. அவர் நம்மை நேசித்ததுனால்தான் ஒன்றுக்கும் உதவாத நம்மை நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே போயிட்டால் அங்கேருந்து பார்க்குறதுக்கு நம்மெல்லாம் எப்படி இருப்போம், தெரிய மாட்டோம், மண்ணு மாரி தான் இருப்போம். எப்படி இருப்போம், மண்ணு மாரி தான். இப்போ தூசியை விட அதுக்கு தான் அவர் சொல்கிறார், நான் தூசியை விட கேவலமானவன், ரொம்ப அற்பமானவன். வார்த்தைகள் சொல்லும்போது அன்பின் நிறைவே பரலோக, ஆமாம், நன்றியுடனே நல் உணர்வுடனே நாதாவுமை போற்றிடுவேன். காலங்கள் மாறலாம், ஆனால் தேவனுடைய அன்பு மாறவே மாறாது. அல்லேலூயா. ஆமாம், கொடிய காலங்கள் வரலாம், மனிதர்களுடைய அன்பெல்லாம் என்ன செய்யலாம், மாறிப்போகும் மனிதர்கள் அன்பெல்லாம். ஆனால் தேவனுடைய அன்பு என்ன செய்யாது. ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றைக்குமே அவர் மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அதனால் செய்கிற பாவமெல்லாம் செய்துட்டு ஆண்டவர் அப்படியே மத்திய வானத்தில் வரும்போது, ஆண்டவரே எவ்வளோ அன்பில் ஆண்டவர் எங்களெல்லாம் நரகத்தில் போடாதீங்கன்னா, அப்போ அந்த அன்பு வேலை செய்யாது. அப்போ மட்டும் நீதியுள்ள நியாயாதிபதியாக தான் நியாயம் தீர்ப்பார். சரியா? ஆமாம், இன்றைக்கு அவர் உன்மீது கூர்ந்த அந்த அன்பை நினைத்து, ஆண்டவரே உம்முடைய கிருபை இன்றைக்கு வரைக்கும் என்னை தாங்கி வருவதற்காக உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்த தேவன், பரலோகத்தின் பரிசுத்தர், பரவசமான மனநிறைவாய் நான் என்ன செய்ய போகிறேன், உங்களை துதிக்க போகிறேன். என்னையும் என்ன செய்யும், அபிஷேகம் என்ன உம்முடைய பலத்தினால நிரப்புங்க என்று சொல்லி ஒரு அபிஷேகத்தின் நிறைவுக்காக, ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தின் நிறைவோடு கூட உண்மை ஆராதிக்கணும், ஒருமனப்பட்டவர்களாக உண்மை துதிக்கணும் என்று சொல்லி நாம் உணர்ந்து இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தணும். எல்லாம் கைதட்டி உற்சாகமா பாடலாம். ஆமென். துதிகளின் நடுவினிலே தங்கிடும் எங்கள் தேவா, துதித்திடும் எங்கள் புதுபலன் ஊற்றும் தேவா, துதித்திடும் எங்கள் புதுபலன் ஊற்றும் தேவா, ஒற்றுமே ஒற்றுமே புதுபலனை ஊற்றுமே, ஒற்றுமே ஒற்றுமே புதுபலனை ஊற்றுமே.
ஊற்றுமே புது பலனை உண்மையாக அப்பா பார்த்து கேட்போமா? ஆமென்லா. புது பலனை ஊற்றுமே 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 புது பலனை ஊற்றுமே 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 புது பலனை ஊற்றுமே துதிகளின் நடுவினிலே தங்கிடும் எங்கள் தேவா துதித்திடும் எங்கள் மீது புது பலன் ஊற்றும் தேவா துதித்திடும் எங்கள் மீது புது பலன் ஊற்றும் தேவா. பரிசுத்தரே பரிசுத்தரே பரலோகின் பரிசுத்தரே பரவசமாய் மன நிறைவாய் பரனும்மை போற்றிடுவோமா. பரிசுத்தரே பரிசுத்தரே பரலோகின் பரிசுத்தரே பரவசமாய் மன நிறைவாய் பரனும்மை போற்றிடுவோம். மயுமே மாற்றிடும் வல்லவரே பரிசுத்த ஆவியிலே நீரை தம்மை நடத்திடுமே. பரிசுத்த ஆவியிலே நீரை தம்மை நடத்திடுமே. ஊற்றுமே ஊற்றுமே புது பலனை ஊற்றுமே. ஊற்றுங்கப்பா ஊற்றுமே ஊற்றுமே புது பலனை ஊற்றுமே. கேட்போமா பார்த்து ஊற்றுமே ஊற்றுமே புது பலனை ஊற்றுமே 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 புது கிருபைகள் ஊற்றுமே 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 புது பலனை ஊற்றுமே 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 புது கிருபைகள் ஊற்றுமே. துதிகளின் நடுவினிலே தங்கிடும் எங்கள் தேவா துதித்திடும் எங்கள் மீது புது பலன் ஊற்றும் தேவா துதித்திடும் எங்கள் மீது புது பலன் ஊற்றும் தேவாமே. துதித்திடும் எங்கள் மீது புது பலன் ஊற்றும் தேவா. We praise you Lord. துதித்திடும் எங்கள் மீது புது பலன் ஊற்றும் தேவா. மன்னித்தவரே மாற்றியவரே மறுரூபமாக்குபவரே என்னில் அடங்கா துதி ஸ்தோத்திரங்களை என்னாலும் பாடிடுவே. மன்னித்தவரே மாற்றியவரே மறுரூபமாக்குபவரே என்னில் அடங்கா துதி ஸ்தோத்திரங்களை என்னாலும் பாடிடுவே. மேகங்கள் மீதினிலே வேகமாய் வந்திடுவே. பாதம் சேர்ந்திடுவே. ஓய்வின்றி துதித்திடுவே. உம்மை பாதம் சேர்ந்திடுவே. உம்மை ஓய்வின்றி துதித்திடுவே. நானும் பாதம் சேர்ந்திடுவே. ஓய்வின்றி துதித்திடுவே. ஊற்றுமே
ஊற்றுங்கப்பா ஊற்றுமே ஊற்றுமே புது பலனை ஊற்றுமே 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 புது கிருபைகள் ஊற்றுமே 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 புது பலனை ஊற்றுமே 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 புது கிருபைகள் ஊற்றுமே பரிசுத்தரே பரிசுத்தரே பரலோ என் பரிசுத்தரே பரவசமாய் மன நிறைவாய் பரனும்மை துதித்திடுவோமா பரிசுத்தரே பரிசுத்தரே பரலோ என் பரிசுத்தரே பரவசமாய் மன நிறைவாய் பரனும்மை போற்றிடுவோம் உம்மை போல எம்மையுமே மாற்றுங்கப்பா மாற்றிடும் எங்களே பரிசுத்த ஆவியிலே நிறைத்தம்மை நடத்திடுமே உங்க பரிசுத்த ஆவியிலே நிறைத்தம்மை நடத்திடுமே உங்க பரிசுத்த ஆவியிலே நிறைத்தம்மை நடத்திடுமே உங்க பரிசுத்த ஆவியிலே நிறைத்தம்மை நடத்திடுமே ஒற்றுமே ஒற்றுமே புது பலனை ஊற்றுமே ஊற்றுங்கப்பா ஊற்றுமே ஊற்றுமே புது கிருபைகள் ஊற்றுமே 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 புது பலனை ஊற்றுமே 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 புது கிருபைகள் ஊற்றுமே ஆமென் அல்லேலூயா 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 ஒற்றுமே ஒற்றுமே புது பலனை ஊற்றுமே ஒற்றுமே ஊற்றுமே புது பலனை ஊற்றுமே ஒற்றுமே ஊற்றுமே புது பலனை ஊற்றுமே ஒற்றுமே ஊற்றுமே புது கிருபைகள் ஊற்றுமே ஒற்றுமே ஊற்றுமே புது பலனை ஊற்றுமே 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 புது கிருபைகள் ஊற்றுமே ஒற்றுமே ஒற்றுமே புது பலனை ஊற்றுமே ஒற்றுமே ஒற்றுமே புது கிருபைகள் ஊற்றுமே துதிகளின் நடுவினிலே தங்கிடும் எங்கள் தேவா துதித்திடும் எங்கள் மீது புது பலன் ஊற்றும் 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 தேவா
ஹல்லேலூயா. எல்லா கண்களும் கூடிய ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்மை துதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய ஒருவரும் கிட்டி சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிற வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதுபடி என்று சொன்ன எங்கள் பெரிய தெய்வமாகிய ஒரே தெய்வமாகிய உம்மை ஆராதிக்க உம்மை துதிக்க உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை கண்ணோக்கி பாருங்கள். அப்பா பார்த்து சொல்லுவோமா, ஒரு மனப்பட்டவர்களாய் எல்லாம் ஒரு மனதோடு கூட வேறு சிந்தியே இருக்கக்கூடாது. உன்னுடைய பாரங்கள், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய கவலைகள், உன்னுடைய வியாதி எல்லாத்தையும் மறந்துரு. அதை சொல்லிக்கிட்டே இருக்காத. என்னை பாருங்கப்பான்னு கெஞ்சாத. எவ்வளவுக்கு எவ்வளவு நீ தேவனை துதிக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சொன்னார், ஒரு பெரிய எருவ கோட்டையாக இருந்தாலும் சுற்றி வாங்க, நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டாம், நான் உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாகிய கர்த்தர். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், துதிங்க துதிங்க ஆர்ப்பரியுங்கள் என்று நான் சொல்லும் பொழுது நீங்கள் ஆர்ப்பரிப்பீர்களானால் எரியோ கோட்டையெல்லாம் இடிந்து விழுன்னு சொன்னார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய யோர்தானாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட செங்கடலாக இருந்தாலும் சரி, உனக்கு முன்பதாக அவைகள் பிளந்து போகும் பிளந்து போகும். ஹல்லேலூயா. அப்பா பார்த்து சொல், ஆண்டவரே முழு மனதோடு உம்மை ஆராதிக்கிறோம், உண்மையான இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லு. உண்மையான இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்னு சொல்லுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். கேருபீன்களும் சேராபீன்களும் தேவதூதர்களே கோடா கோடி சேனைகளும் ஓயாம அவரை புகழ்ந்து போற்றி கொண்டிருக்கிறாங்க. 24 மூப்பர்களும் அவருடைய மேன்மை மகிமை அவருடைய கிரீடம் எல்லாத்தையும் அவருடைய பாதத்தில் வைத்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய அந்த பரலோகத்தின் இன்பம் இங்க உனக்கு வேண்டுமானால் நீ முழு மனதோடு அவரை துதிக்கணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா. We praise you, Holy Lord. We praise you, we praise you. பரிசுத்தரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம்னு சொல்லுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய அன்பின் ஆழங்களை அறிந்து உணர்ந்து ஆவியில நிறைந்து உம்மை துதிக்கணும்பா. ஏதோ உதட்டளவுல ஸ்தோத்திரோன்னு சொல்லிட்டு போகக்கூடாது, ஆமேன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது, ஹல்லேலூயான்னு சொல்லக்கூடாதுப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அடி ஆழத்திலிருந்து மனதார உம்மை ஸ்தோத்திரிக்கிறோன்னு சொல்லுவோமா. ஆமென் லார்ட். ஹல்லேலூயா. We praise you Lord, we praise you Lord, we praise you Lord. Oh Jesus. அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் நடுவினிலே தங்கிடும் எங்கள் தேவா, துதிக்கின்ற எங்கள் மீது புது பலன் ஊற்றும் தேவா. எல்லா அப்பா பார்த்து கேட்போமா. ஹல்லேலூயா. அப்பா முழு மனதோடு ஆராதிக்கிறோம்ப்பா, உங்களை நாங்க துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மீட்டெடுத்த வல்லவரே, நல்லவரே, எங்களுக்காக ரத்தம் சிந்தி விலையேற பெற்ற உம்முடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Oh, we praise you Lord. Oh Jesus. துதிகளின் நடுவினிலே தங்கிடும் எங்கள் தேவா, துதித்திடும் எங்கள் மீது
புது பலன் ஊற்றும் தேவா, துதித்திடும் எங்கள் மீது புது பலன் ஊற்றும் தேவா, துதிகளின் நடுவினிலே தங்கிடும் எங்கள் தேவா, துதிக்கின்ற எங்கள் மீது புது பலன் ஊற்றும் தேவா. முழு மனதோடு வாஞ்சியோடு கூட அப்பா பார்த்து கேட்போமா. துதிக்கின்ற எங்கள் மீது புது பலன் ஊற்றும் தேவா, ஊற்றுமே ஊற்றுமே புது பலனை ஊற்றுமே, ஊற்றுங்கப்பா ஊற்றுமே ஊற்றுமே புது பலனை ஊற்றுமே 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 புது கிருபைகள் ஊற்றுமே 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 புது பலனை ஊற்றுமே 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 புது கிருபைகள் ஊற்றுமே 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 புது பலனை ஊற்றுமே 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 புது கிருபைகள் ஊற்றுமே. அன்பின் நிறைவே அன்பின் நிறைவே பரலோ என் அன்பின் நிறைவே, நன்றியுடனே நல் உணர்வுடனே நாதா உம்மை போற்றிடுவோம். அன்பின் அன்பின் நிறைவே பரலோ என் அன்பின் நிறைவே, நன்றியுடனே நல் உணர்வுடனே நாதா உம்மை போற்றிடுவோம். காலங்கள் மாறினாலும் மாறாத அன்பதனை ஆழங்கள் அறிந்துணர்ந்தே ஆவியால் துதித்திடுவோம். ஆழங்கள் அறிந்துணர்ந்தே ஆவியால் துதித்திடுவோம். ஒற்றுமே ஒற்றுமே புது பலனை ஊற்றுமே ஒற்றுமே ஒற்றுமே புது கிருபை ஊற்றுமே. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவே, பரலோகத்தின் தேவனே, உம்மை புகழ்ந்து போற்றுவது எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் ஆண்டவரே. நீரே கர்த்தர், நீரே ராஜாதி ராஜா, மகிமை நிறைந்த என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரராகிய எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நீதியின் வரதளத்தினால் எங்களை தாங்கி நடத்துகிறவரை, நித்திய நித்திய காலமாய் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஜீவனின் அதிபதியாகிய உம்மை நாங்கள் போற்றுகிறோம். சகல அதிகாரமுடையவரே, வானத்திலும் பூமியிலும் ஆளுகை செய்கிற தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மண்ட சராசரங்களை உருவாக்கி ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துகிற தேவன் நீங்கப்பா. ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே மகிமையின் ராஜாதி ராஜா. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றி புகழ்கிறோம். மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம்ப்பா. நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். நீங்க மட்டும்தான்ப்பா கனத்திற்குரிய தேவன். சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக நமக்கு செலுத்துகிறோம். எங்கள் பரலோக பிதாவே, ஆமென் ஆமென்.
யாவரும் நின்ற வண்ணமாக சங்கீதம் 136 சங்கீதம் 1 முதல் 26 வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமையுண்டாதாக ஆமென். அவர் மங்கள் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தொள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது மார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஆண்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்கார்வோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1 முதல் 12ஆம் வசனம் முடிய டைட்டிஸை வாசிக்க. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 1 முதல் 12ஆம் வசனம் வரை. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். பின்பு யாக்கோபு ஏதோம் சீமாயாகிய சேயீர் தேசத்திலிருந்து தன் சகோதரனாகிய ஏகாவின் இடத்துக்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து, நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவினிடத்தில் போய், நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கி இருந்தேன் என்றும், எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும், உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக அவர்களை அனுப்பினான். அந்த ஆட்கள் யாக்கோபின் இடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்துக்கு போய் வந்தோம்.
அவரும் 400 பேரோடே உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாய் பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறிய அடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்து கொள்ள இடம் உண்டு என்றான். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. 1903 பாடல், 1000 வருட அரசாட்சி என்ற பாடல். வருட அரசாட்சியே, பரிசுத்தவான்களின் ராஜ்யமே, பரமபிதா வேதவாக்கிலே, பசுமை பொற்காலம் வருகின்றதே. பரமபிதா வேதவாக்கிலே, பசுமை பொற்காலம் வருகின்றதே. 1000 வருட அரசாட்சியே, பசுவும் கரடியும் குடிமேயுமே, புலியும் வெள்ளாடும் அடுத்திருக்கும். பசுவும் கரடியும் குடிமேயுமே, புலியும் வெள்ளாடும் அடுத்திருக்கும். ஒருமித்து நடக்கும் காலையும் ஒரு சிறு பையனை நடத்திடுவான். ஒருமித்து நடக்கும் காலையும் சிங்கமும் ஒரு சிறு பையனை நடத்திடுவான். 1000 வருட அரசாட்சியே, பரிசுத்தவான்களின் ராஜ்யமே, பரமபிதா வேதவாக்கிலே, பசுமை பொற்காலம் வருகின்றதே. பரமபிதா வேதவாக்கிலே, பசுமை பொற்காலம் வருகின்றதே. 1000 வருட அரசாட்சியே, திருக்கண்கள் தீங்கு இளைப்பாரில்லை, ஈகத்தில் கர்த்தாவின் மகிமை தங்கும். இடுக்கண்கள் தீங்கு இளைப்பாரில்லை, ஈகத்தில் கர்த்தாவின் மகிமை தங்கும். குழந்தையின் கரங்கள் பாம்பின் மண்புதரில் கலங்க பயமின்றி விளையாடுமே. குழந்தையின் கரங்கள் பாம்பின் மண்புதரில் கலங்கம் பயமின்றி விளையாடுமே. 1000 வருட அரசாட்சியே, பரிசுத்தவான்களின் ராஜ்யமே, பரமபிதா வேதவாக்கிலே, பசுமை பொற்காலம் வருகின்றதே. பரமபிதா வேதவாக்கிலே, பசுமை பொற்காலம் வருகின்றதே. 1000 வருட அரசாட்சியே, வறண்ட நிலங்களும் செழித்தோங்குமே, இருட்ட
விருட்சங்களினிய கனி தருமே, வறண்ட நிலங்களும் செழித்தோங்குமே. விருட்சங்களினிய கனி தருமே, அமைதியும் நிலவும் சுகவாழ்வு தொழிக்கும். அப்பாய சொல்லோரதில் இல்லையே, அமைதியும் நிலவும் சுகவாழ்வு தொழிக்கும். அப்பாய சொல்லோ அதில் இல்லையே. 1000 வருட அரசாட்சியே, பரிசுத்தவான்களின் ராஜ்யமே. பரமபிதா வேதவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றதே. பரமபிதா வேதவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றதே. 1000 வருட அரசாட்சியே, கிறிஸ்து ராஜா புவியாளுவா. கிடைக்கும் நல்நீதி எளியவர்க்கே, கிறிஸ்து ராஜா புவியாளுவா. கிடைக்கும் நல்நீதி எளியவர்க்கே, பரிபூர்ணமடைந்த நெய்தூய பக்தர்கள் பரனோடு நீடோடு அரசாளவே. பரிபூர்ணமடைந்த நெய்தூய பக்தர்கள் பரனோடு நீடோடு அரசாளவே. 1000 வருட அரசாட்சியே, பரிசுத்தவான்களின் ராஜ்யமே. பரமபிதா வேதவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றதே. பரமபிதா வேதவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றதே. 1000 வருட அரசாட்சியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் தலைவனை ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். உம்முடைய தாசனை என்ன நோக்கத்தோடு எங்கள் மத்தியில் கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கங்கள் நிறைவேறும்படியாய் எங்கள் மத்தியில் பயன்படுத்துங்க. ஆவியானவர் இடைப்படுங்க. ஆண்டவரே, நீர் கிரியை செய்வீராக, விடுதலை அளிப்பீராக, பலத்தானங்களை இடை கட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம சகோதரருடைய கரத்தில் இந்த நேரத்தை கொடுக்குறேன். எல்லாம் கரங்களை தட்டி அவங்கள வரவேற்கலாமா? நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். தேவன் நம்ம ஒருவரோடு இடைபடுவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு அவளை கண்டு தம்மிடத்திலே அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். கரங்களை தட்டி ஒரு விசை அல்லேலூயா. வெள்ள விடுதலையோடு கையை தட்டும் போதே இயேசு அவளை பார்த்து தம்மிடத்தில் அழைத்து அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய். இன்றைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இன்றைக்கு எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, உன் பலவீனத்தினின்று நீ இன்றைக்கு விடுதலையாக்கப்பட போகிறாய். நான் விடுதலையாக போகிறேன். இயேசு என்ன பார்த்து சொல்றாரு? இன்னைக்கு சொல்லுங்க, இயேசு என்னை பார்த்து சொல்றாரு, நான் இன்றைக்கு விடுதலையாக்கப்பட போகிறேன். நான் இன்றைக்கு விடுதலையாக்கப்பட போகிறேன். ஏனென்றால் தேவனாய கர்த்தர் இன்றைக்கு என் நடுவிலே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, என் நடுவிலே இருக்கிறார். இங்கே வசனத்தில் வாசிக்கும் போது 12வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவளை இயேசு கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்கிறார். எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பாக மேலே இருக்கிற ஒரு சில வசனங்களை வாசிக்கும் பொழுது 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிற கேளுங்க. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமென். அந்த சிச்சுவேஷன் எப்படிப்பட்ட சூழ்நிலை? ஒரு ஓய்வு நாள். சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கு என்ன நாள்?
இன்றைக்கு ஓய்வு நாள். இங்கே கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது. இங்கே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. அந்த ஓய்வு நாளில தான் இயேசு கிறிஸ்து அந்த மகளை அழைச்சு இந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் பலவீனத்தினின்று நீ இன்றைக்கு விடுதலையாக்கப்பட போகிறார். இதே ஓய்வு நாளிலே அன்றைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவருடைய ஊழியக்காரர்களாக நின்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க பலவீனத்தினின்று இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலை பண்ண போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு பெரிய மாற்றத்தை நீங்களும் நான் இன்றைக்கு அடைய போகிறோம். ஆமென். இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து சொன்னார் என்றால், மேலே வாசிக்கிறோம் 11வது வசனத்தில், ஓய்வு நாளிலே ஜெபம் பண்ணி வேத வசனத்தை போதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள் என்று பைபிள் சொல்லப்படுகிறது. ஆமென். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, வசனத்தை நன்றாக கவனிங்கள். இங்கே சொல்லப்படுகிறது 18 ஆண்டுகள் ஒரு பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு மகள் அந்த ஓய்வு நாளிலே இருக்கிறாள். ஆமென். நான் ஏற்கனவே சொன்னேன், பல வருடமாய் உன் வாழ்க்கையில் கிடைக்காத விடுதலையை இயேசு இன்றைக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. பல வருடமாய் உன்னுடைய வாழ்க்கையில் தீராத பிரச்சனைக்கு தேவன் இன்றைக்கு ஒரு விடுதலையை கட்டவிழ்க்க போகிறார். இங்கே 18 ஆண்டுகள் எவ்வளவு வேணும் நிமிர முடியாத பலவீனப்படுத்தும் ஆவியிலே பீடிக்கப்பட்ட ஒரு மகளை கர்த்தர் அந்த ஓய்வு நாளிலே சந்திக்கிறார். உன்னுடைய பலவீனத்தை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு விஷயம், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் வல்லமை உன்னை சந்திக்க போகிறது. 18 வருடமாய் அந்த மகள் ஓய்வு நாளுக்கு வருகிறாள். 18 ஆண்டுகளும் அந்த ஓய்வு நாளிலே சபையிலே சாட்சியாய் நிற்கிறாள் அந்த மகள். ஆனா அவளுக்கு என்ன இல்லை? அந்த பலவீனத்தினின்று விடுதலை இல்லை. அந்த பலவீனத்தினின்று அவளுக்கு சுகமில்லை. பலவீனப்படுத்துகிற ஆவியினாலே அவள் பீடிக்கப்பட்டிருந்தாள். எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை என்னன்னே தெரியலைங்க, உடம்பெல்லாம் ஒரே டயர்டா இருக்கு, படுத்துக்கலான் இருக்கு, ஒரே சோர்வு, வேலை செய்ய முடியல, கைகாலெலாம் ஓஞ்சு போகுது, அடிக்கடி வயிறு வலிக்குது, அடிக்கடி புடனி வலிக்குது, அடிக்கடி தலை பாரமாக இருக்குது. இல்லை, இன்றைக்கு எல்லாவற்றையும் என் தேவன் மாற்ற போகிறார். எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுக்க போகிறார். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகிறார். எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, ஓய்வு நாளிலே 18 ஆண்டுகள் பலவீனத்தோடு இருந்த மகளை இயேசு தம்மிடத்தில் அழைத்து அவருக்கு குணப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். இங்கே வசனம் சொல்லுகிறது, அவள் எவ்வளவேனும் நிமிர முடியாத, நிமிரக்கூடாத ஒரு கூனியாய் இருந்தாள் என்று வாசிக்கிறோம். ஆமே. எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, உடைய வாழ்க்கையில ஒருவேளை இப்படிப்பட்ட தலை குனிவு, இப்படிப்பட்ட வெட்கமான காரியங்கள், இப்படிப்பட்ட துக்கமான காரியங்கள், வீண் பழிகள், பாவம் செய்து தூசிக்கப்படுகிற சூழ்நிலை உன் வாழ்க்கை வித்தியாசமா போறதுனால உன் சொந்தங்கள், பந்தங்கள், உன் குடும்பம், உன்னுடைய கணவன், ஏன் உன் மனைவியை கூட உன்னை கண்டமேனிக்கு திட்டு இருக்கலாம். உன் தலை வெளியே காட்ட முடியாத அளவுக்கு ஒருவேளை நீ துக்கத்தோடு அமர்ந்து கொண்டு இருக்கலாம். என் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு உன்னை தலை நிமிர பண்ண போகிறார். எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரலாம்னு நினைக்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுக்காக நான் ஏதாவது செய்யலாம்னு நினைக்கிறேன், ஆனா செய்ய முடியல. இதுதான் பலவீனம். ஏதோ ஒரு பலவீனத்தின் ஆவி உன்னை செயல்படாமல் தடுத்து கொண்டு இருக்கிறது. என் தேவனுடைய ஆவி இந்த நேரத்தில் உன்னை சந்திக்க போகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே ஒரு விடுதலையை தேவன் வைத்திருக்கிறார். ஓ ராமா சங்கபால கதரபா. இங்கே தேவன் தம்முடைய வார்த்தையை அந்த மகளுக்கு அனுப்பினார். அந்த வார்த்தையை அந்த மகள் விசுவாசித்து, கீழே வாசிக்கிறேன் பாருங்க, அவள் மேல் தன் கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ 18 ஆண்டுகள் ஏன் அந்த மகளுக்கு சொஸ்தமாகவில்லை? 18 ஆண்டுகள் ஏன் அந்த அம்மா விடுதலையாக முடியவில்லை? அவ ஏசிட்டு வரல, அவ்வளவுதான். அவ ஏசிட்டு வந்திருந்தா ஏசு செஞ்சிருப்பாரு, தொற்றிருப்பார். இன்னைக்கு நம்ம ஆலயத்தில் இருக்கிற நல்லது, ஏசு விடத்தில் இருக்கிறோமா, அதுதான் மேட்டர். ஆமே. ஏசு எப்படி இருக்கிறாரு? ஆதியில் வார்த்தையாக இருந்தார், இப்போ ஆவியாக இருக்கிறார்.
அப்போ இந்த வார்த்தையிலே நாம் இருக்கும் பொழுது, அது அபிஷேகத்தில் இருக்கும்போது எந்த பலவீனமும் நம்மை டச் பண்ணாது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நமக்கு வருகிற பலவீனங்களை உதவி செய்யும்படி தேவன் தம்முடைய ஆவியை அனுப்பி இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும் பொழுது நீ பலனடைவாய். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீ என்ன செய்வ? பலனடைவா. உன் பலவீனம் மாறும். இதுவரைக்கும் சாட்சி இல்லாத நிலைமை, இந்த பலவீனத்தை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறார். எருசலேமிலே, யூதாவிலே, சமாரியாவிலே உங்களை சாட்சியாய் நிறுத்துகிற நேரம் இந்த நேரம். உங்க பலவீனத்தை மாற்றுகிற நேரம். எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, ஓய்வு நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ எருசலேமில் சாட்சியா இருக்க வேண்டும். எருசலேம் என்பது தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடம். தேவனுடைய ஆலயத்திலே உங்களுக்கு சாட்சியுள்ள ஜீவியம் வேண்டும். யூதாயாவிலே தேவனுடைய சாட்சி வேணும். சமாரியாவில் தேவனுடைய சாட்சி வேணும். சர்ச்சில் மாத்திரம் இல்லை, நீ இருக்கிற இடத்துல சாட்சி வேணும். நீ வசிக்கிற ஊரில் சாட்சி வேணும். அப்பதான் இயேசுவை அநேகர் பின்பற்றுவார்கள். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்பதான் இயேசுவை அநேகர் அறிந்து கொள்வார்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு தம்மிடத்தில் அழைத்து தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, உங்களுடைய பலவீனம் எதுவாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்தில் தெரியப்படுத்தும் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இதுதான் அதுதான் யாரை குற்றப்படுத்துவதற்காக தேவ சமூகம் அல்ல. ஆமென். உன் பலவீனத்தை சுட்டி காட்டி 18 ஆண்டுகள் உன்னால முடியல இல்லை, இன்றைக்கு இயேசு உன்னை தலை நிமிர பண்ண போகிறா. எங்க தலை குனியோ அந்தந்த இடத்துல என் தேவனுடைய கரம் உன்னை தூக்கி நிறுத்த போதுமானதா இருக்கிறது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எத்தனை ஆண்டுகள் அவள் 18 ஆண்டுகள் தன்னுடைய விசுவாசத்தை விடாமல் பலவீனப்படுத்துகிற ஆவி இருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். ஒரு நாளிலே என்னை சுகப்படுத்த அவரால் முடியும். கையை தட்டி அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அந்த மகளுக்கு இருந்ததுனால அவர் தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருந்தார். ஒரு நாள் பார்த்தார், எப்பா 18 ஆண்டுகளை நிமிர முடியாமல் இருந்தாலும் நீ என் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிற, இன்னைக்கு நான் உன்னை என்ன செய்கிறேன்? விடுதலை பண்ணி உன்னை நிமிர பண்ண போகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்குள்ளே போகும் பொழுது யவீர் என்கிற ஒரு ஜெபாலய தலைவன். ஆமென் சொல்லுங்க. யாரு? யவீர். அவர் ஜெபாலய தலைவன். ஆலயத்துக்கே தலைவன்னா அவர் ஜெபிக்காத இருப்பாரா? அவரும் ஜெபம் பண்ணுவார். ஆமென். ஆனால் அவருடைய மகளுக்கு ஒரு மரண அவஸ்தை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மரண அவஸ்தை. இப்போ இயேசுவின் இடத்துல இந்த யவீர் போய் சொல்றாரு, ப்ளீஸ் ஐயா, என் மகன் என்ன செய்கிறான்? மரண அவஸ்தை, சாக போகிற கண்டிஷனில் இருக்கிறா. ப்ளீஸ் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, என் மகளுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. இங்கே போகிறக்குள்ள இடையில ஒரு மகள் வந்துட்டான். யாருன்னா 12 வருடம் பெரும்பாடுள்ள மகள். அவள் வஸ்திரத்தை தொட்டு சுகமாக்கி அவளை சரிப்படுத்திட்டு போகிறக்கு முன்னால் வீட்டிலேருந்து ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸு? நீ போதகரை வருத்தப்படுத்தாத, உன் மரண அவஸ்தையில் இருந்த மகள் என்ன ஆயிட்டான்? மரிச்சிட்டா. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை பொழுதிலே ஒருவேளை உடைய வாழ்க்கை ஒருவேளை முடிந்தது போல தெரியலாம், உள்ள எதிர்காலம் முடிந்தது போல தெரியலாம், உன்னுடைய வேலை முடிஞ்சது போல தெரியலாம், இல்லை உன்னுடைய வருமானம் முடிஞ்சது போல தெரியலாம், இல்லை உன் ஆவிக்குரிய வாழ்க்கை முடிந்தது போல தெரியலாம். இந்த உலகம் சொல்லு எல்லாம் முடிஞ்சது போ, இனி அவரை தொந்தரவு பண்ணாதென்று. இல்லை, ஆண்டவர் சொன்னாரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. அவள் மரிக்கவில்லை, அவள் நித்திரையாக இருக்கிறாள். நான் வந்து அவளை எழுப்புவேன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒருவேளை நம்ம பார்வையில், நம்ம குடும்பத்தில் பார்வையில், நம்ம ஊரில் சொந்த பந்தங்கள் சொல்லலாம், இவன் அவ்வளோதான் முடிஞ்சதுன்று. சொல்லுங்க, இவன் அவ்வளோதான், இவன் நீ எழும்ப போகிறது இல்லை, இவனோட சோலி முடிஞ்சது. ஆமென். சூனியத்தினால மந்திரத்தினால என்ன செஞ்சோம்? இவனை கட்டிட்டாங்க, இவன் எழும்பவே முடியாது. ஆனால் என்ன ஆண்டவர் சொல்றாரு, அப்படி எழும்ப முடியாத சூழ்நிலையை கர்த்தர் இன்றைக்கு எழும்ப பண்ண போகிறார். அந்த பலவீனத்தை கர்த்தர் மாற்றி ஒரு புதிய பலத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்து இன்றைக்கு தேவனுடைய திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. என்ன நடந்தது? மீண்டும் வீட்டுக்கு போனாரு, மகளை எந்திரினாரு, எந்திரிச்சிட்டாங்கள. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டா
நீங்கள் சோர்ந்தே போக மாட்டீங்க, நீங்கள் பலவீனப்படவே மாட்டீங்க. நமக்கு இருக்கிற பிரச்சனையில் மேற்கொண்டு போய்கிட்டு இருப்போம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கும்போது அவன் தன்னுடைய பலவீனத்தை குறித்து 3 தடவை தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணான். ஆண்டவர் சொன்னார், எப்போ அந்த பலவீனம் தான் என் கிருபை உனக்கு கொண்டு வருதுன்னார். ஆமென். என் தேவன் ஒரு டைமிங்கை கொடுத்து உங்களை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கிறார். என் தேவன் யார் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை அனுமதித்து ஆண்டவருடைய அன்பை, அவர் அடிக்கப்பட்ட அந்த கல்வாரியின் காட்சியை நீங்கள் உணர தேவனாய் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இன்றைக்கு அந்த மகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஆமென். அந்த மகளுடைய காரியம் என்னவென்றால், கீழே நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து அந்த 12வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவனுக்கு பிரயுத்தரமாக, மாயக்காரரே, உங்களில் எவன் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்தில் இருந்து அவிழ்த்து விட்டு கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய இருதயத்தின் குமுறல், என் ஆண்டவராகிய இருதயத்தின் வேதனை, 18 ஆண்டுகள் சாத்தான் ஆபிரகாமுடைய குமாரத்தையை கட்டி வைத்திருக்கிறான் அல்லவா? இவளை இந்த ஓய்வு நாளிலே இன்றைக்கு விடுதலையாக்க வேண்டியது இல்லையா? கட்டாயமாக விடுதலையாக்கணும். அதனால தான் அவளை அழைச்சி நான் விடுதலை பண்ணினேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கே தெரியாத பிசாசு ஒரு சில சூழ்நிலையில் ஆபிரகாமுடைய குமாரத்தையை 18 ஆண்டுகள் கட்டி வைத்திருந்தான். இங்கே வேலையாளர் அல்ல, சபைக்கு வெளியே இருக்கிற ரட்சிக்கப்படாத ஆட்களை குறித்து இங்கே வேதம் சொல்லவில்லை. சபையிலே இருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாய் இருக்கிறார். தகப்பனுடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளை சாத்தான் 18 ஆண்டுகள் கட்டி வைத்திருந்தார். அந்த கட்டிலிருந்து என் தேவன் கட்ட வைத்து விட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் என்ன செய்ய போகிறார்? திரும்பி ரிட்டர்ன் வர போகிறார். அவர் வரும்போது நீ விடுதலையானா தான் போக முடியும், நீ பரிசுத்தமானா தான் போக முடியும். நீ இன்னும் பாவத்தை துணிகரமாக செஞ்சுட்டு பரிசுத்தமான தெய்வத்தை ஆராதிக்கிற, நானும் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை என்று சொல்லிட்டு கண்ட பாவத்தை செஞ்சுட்டு கண்ட துரோகத்தை செஞ்சுட்டு சர்ச்சுக்கே போகாதவங்க கூட நல்லா இருக்கிறான். ஆமென். இந்த சர்ச்சுக்கு போகிறவன் என்ன செய்யறேன் தெரியுங்களா? துணிகரமாக பாவத்தை செஞ்சுட்டு உன்னை நீ பரிசுத்தமாய் காத்து கொண்டா உன்னை கர்த்தர் தமது கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உன்னை கர்த்தர் தமது கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். உன்னை பயன்படுத்துவதற்காக தான் தேவன் இந்த மாதிரி ஓய்வு நாளை வைத்திருக்கிறார். இங்கே வந்து தூங்குறதுக்காக அல்ல, இங்கே வந்து வசனத்தை கேட்டு இந்த வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லுவதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். இங்கே இந்த கட்டுகளிலிருந்து, இந்த பலவீனத்தினின்று ஆண்டவர் எதுக்காக நம்மை விடுதலை பண்ணுகிறார் என்றால், ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆமென். ஒரு திட்டம் இல்லாமல், நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் யாரையும் விடுதலை பண்ண மாட்டார். ஒருத்தர் விடுதலை பண்ணுறார்னா, லாசரு மரித்து போயிட்டார், 4 நாள் கழித்து அவனை போய் திரும்ப உயிரோடு எழுப்புவதற்கு காரணம் என்ன? அவனை கண்டு அந்த யூதர்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த 38 ஆண்டுகள் கட்டில் கிடந்த மனிதனை தேவன் விடுதலை பண்ணி தேவாலயத்தில் போய் திரும்ப பார்த்து சொல்றாரு, இனி அதிக கேடு வராதபடி நீ என்ன செய்யணும்? பாவம் செய்யக்கூடாது என்று அவனை எச்சரித்தார். அடுத்த வசனத்தில் 5:15 வாசிக்கும் போது யோவானில் அவன் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்குள்ளே அறிவித்தான். ஆமென். நீ கர்த்தர் உன்னை குணமாக்கினதை, கர்த்தர் உன்னை விடுதலை பண்ணினதை நீ அநேகருக்கு சொல்லாத வரைக்கும் உன்னை விட்டு அந்த பலவீனம் போகவே போகாது. அல்லேலூயா. இன்றைக்கு நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். உன் பலவீனம் மாறணும்னா ஒரே ஒரு காரியம், இயேசு சொல்கிறத கேட்கணும். சொல்லுங்க, இயேசு சொல்கிறத. இயேசு என்ன சொல்கிறாரு? மகளே, நீ உன் பலவீனத்தினின்று இன்னைக்கு விடுதலையாக்கப்பட்டாய். ஆமென். இதை கேட்ட மகள், 18 ஆண்டுகளுக்கு எந்திரிக்க முடியாத மகள், 18 ஆண்டுகள் நிமிர முடியாத மகள், அவள் நிமிர்ந்தாள். ஆமென்.
இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்க வேண்டும். சொந்தங்கள் பத்தங்கள் மத்தியில் சபையில் ஆமென் சாட்சியாக நிற்க வேண்டும். ஊர் ஜனங்களுக்குள்ள சாட்சியாக நிற்க வேண்டும். தேவ சமூகத்தில் போய் ஜெபத்தில் நிற்க வேண்டும். அதுக்காக தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களை என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. 20வது சங்கீதத்தில் சொல்றார், சிலர் ரதங்களை குறித்து சிலர் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். அப்போ நம்ம எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படிக்கான கிருபை எங்கே வரும்னா கர்த்தருடைய வசனத்தில் வரும், அவருடைய நாமத்தில் வரும், அவருடைய வார்த்தையில் வரும். இந்த வார்த்தையை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். சீக்கிரமாய் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தை திருப்பி. இப்போ பலவீனம் மாறிடுச்சு. சொல்லுங்க, அந்த அம்மாவுக்கு பலவீனம் மாறிடுச்சு. இயேசு என்ன விடுதலை ஆக்கிட்டார். இந்த விடுதலை ஆக்கிற என்னை கொண்டு இயேசு என்ன செய்ய போகிறார், அதுதான் டாபிக். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. விடுதலை அடைந்ததுக்கு அப்புறம் நான் என்ன செய்யணும்? இங்கே வாசிக்கிறோம் 13வது வசனத்தில், பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் சானகன் என்கிறார்கள், சிலர் எலியா என்கிறார்கள், சிலர் எரேமியா என்கிறார்கள், சிலர் என்ன செய்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? ஆமென். பேதுரு அவனுடைய நிலைமை வேற, அவனை ஆண்டவர் பிடிச்சது வேற, அதுக்கப்புறம் அவன் ஓடி போனது வேற. திரும்ப அவரை தேடி போய் பிடிச்சிட்டு வந்து அவனை கொண்டு பல அற்புதங்களை தேவன் செய்தார். ஆமென். இன்றைக்கு அந்த பேதுரு தான் ஆண்டவர் இருக்கும்போது சொல்றாரு, கீழே வாசிக்கிறேன் பாருங்க. சீமோன் பேதுரு பிரயுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒன்று சொல்றாரு, ஜீவனுள்ள. சொல்லுங்க, பக்கத்தில் கை போடு. ஜீவன் என்ன? உயிர். உயிருள்ள ஆண்டவர். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உயிருள்ள ஆண்டவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். கையை தட்டி, அந்த உயிருள்ள ஆண்டவரை நீ தொழுது கொள்வாயானால் அந்த உயிருள்ள ஆண்டவர் உன் வாழ்க்கையில உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவர், உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவர், உயிரோடு எழுப்ப வல்லமையுள்ளவர். அங்க 2வது சொல்றாரு, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. எப்படிங்க சொல்லுங்க? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அல்லேலூயா. உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். தேவனுடைய குமாரனை என்று நமக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. அல்லேலூயா. தேவனுடைய குமாரன் யாரு? அவர்தான் கிறிஸ்து. அவர் தான் இந்த பூமிக்கு வந்தார். இந்த மனுக்குலத்தை மீட்க ஒரே ஒரு கடவுள் வந்தார்னா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யோவான் சுவிசேஷம் சொல்லுகிறது, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரிலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த நம்முடைய ஆண்டவருடைய இரக்கம் இந்த இடத்துல இருக்கிறது. ஆமென். இந்த நாலேஜ், இந்த தெளிவு யார் யாருக்குள்ள வருகிறதோ அவர்கள் இயேசுவுக்காக எழும்பிடுவாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. நானும் புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டவன் தான். இன்னைக்கு கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் ஆகிறது. ஆமென். 22 ஆண்டுகள் தேவனுடைய ஊழியத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே என் குடும்பத்தில் சாமி ஆடுவாங்க. என்னை வீட்டை விட்டு தள்ளிட்டாங்க. நீ வீட்டுக்கு வரக்கூடாது, நீ அந்நிய தெய்வத்தை கும்பிட்டு இங்கே கொண்டாந்து சோத்திரம் பண்ணக்கூடாது, அந்த பைபிளை எடுத்துகிட்டு ஓடுன்ட்டாங்க. 13 ஆண்டுகள் சபையில் வெளியே அந்த காம்பவுண்ட் வாலில் ஒட்டி ஒரு சீட் இறக்கி அதில் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஊழியத்தில் பாஸ்ட்டுக்கு உதவியாக இந்த கூட்டி பாய் போட்டுட்டு சேரெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த காம்பவுண்ட் முழுவதும் சுத்தம் பண்ணி கொண்டு 13 ஆண்டுகள் நான் அங்கே ஆலயத்தில் இருக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்தார். ஆமென்.
இன்றைக்கு அதே ஊரில் ஒரு சபையை ஆரம்பித்து அதை தொடர்ந்து 15 இடங்களிலே கிளை சபைகளை உருவாக்கும்படிக்கான பாக்கியத்தை கத்தர் கொடுத்தா. கைகளை தட்டி, எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, ஜீவனுள்ள இயேசு உன்னோடு இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொண்டா, அவருக்காக எலும்பி இங்கே இருக்கிற ஒரு பாயை தொடச்சு போட்டா கூட, ஒரு சேரை தொடச்சு போட்டா கூட, ஒரு குப்பை அள்ளி போட்டா கூட கத்தர் உன்னை சும்மா விட மாட்டார். உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்திடுவார், உன்னை பாதுகாப்பார், உன்னை கொண்டு அநேக சாதிகளை அசைச்சிருவாரு. இந்த பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த நாலேஜ் யார் யாருக்கு வருதோ அவர்களுக்கெல்லாம் ஒரு அத்தாரிட்டியை கத்தர் தருகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு ஆளுகையை தருகிறார், ஒரு அதிகாரத்தை தருகிறார். இப்போ இந்த நாலேஜ் இருக்கிற பேதுருவை பார்த்து கீழே வசனம் சொல்லுகிறது பாருங்க. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ யாரு? பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏதோ உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவதற்காக, உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக நான் இந்த காரியத்தை சொல்லவில்லை. பரலோகத்தின் தேவன் சொல்றாரு, இந்த ஜீவனுள்ள கிறிஸ்து உனக்குள்ள இருப்பாரானால் உன்னை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை தேவன் செய்ய போகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே வசனம் சொல்லுகிறது, பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் கிறிஸ்துவின் இடத்துல மாத்திரம்தான் இருக்கிறது. அதனால தான் பேதுரு சொல்லிட்டாரு, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இது உனக்கு பரலோகத்தின் பிதா தான் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ நான் என்ன செய்கிறேன்? யாருக்கு இல்லாத ஒரு வெளிப்பாட்டை நீ பெற்றதுனாலே உன் மேலே தான் என் சபையை கட்ட போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்க, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த இடத்துல கர்த்தர் தமது சபையை கட்டி இருக்கிறார். இதை சுற்றி இருக்கிற பாதாளத்தின் வாசல்கள் ஒன்றும் இந்த சபையை மேற்கொள்ளாத அளவுக்கு தேவன் தமது ஆவியை அனுப்பி, தமது வாசனத்தை அனுப்பி கர்த்தர் அதை காக்க போகிறார். கையை தட்டி விசுவாசம். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற நீங்களும் நானும் தான் அவருடைய சபை. சபைன்னு அந்த கட்டடம் அல்ல, சபை என்பது நம்ம தான். நமக்கு விரோதமாக எழும்புகிற பாதாளத்தின் வாசல்கள் கர்த்தர் ஜெயிக்கிற ஒரு அதிகாரத்தை யாருக்கு கொடுத்தாரு? பேதுருக்கு கொடுத்தார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பேதுருக்கு கொடுத்தார். பிடிப்புன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றாரு பாருங்க, பூலோகத்தில் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டோம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உனக்கும் எனக்கும் பரலோகத்தின் திறவுகோலை கர்த்தர் தர. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். உனக்கு அதிகாரத்தை தருகிறார். என்ன அதிகாரம்? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கான திறவுகோல் உன் கையில் கர்த்தர் கொடுக்குற. நீ வலையை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த கோலை இப்போ வாங்குறது. பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாம பரலோகத்தின் திறவுகோல் பேதுரு கையில் இருந்தது. அதனால தான் எழுந்து போய் 3 தடவை மறுதளிச்ச பேதுருவை இயேசு கிறிஸ்து 3 தடவை போய் என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டார். ஹல்லேலூயா. யோவானில் பார்க்குறோம், 3 தடவை மறுதளிச்சாரு, 3 தடவை போய் நேசிக்கிறாய்ன்னு கேட்குறார். ஹல்லேலூயா. ஒரு தடவை ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருக்கலாம், 2வது தரமும் சொல்லியிருக்கலாம், 3வது தரம் நானும் சொல்கிறேன், ஊழியத்துக்கு எழும்பி வாங்க. ஆமென். ஊழியத்துக்கு எழும்பி வாங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எழும்பி வாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முதல் உணர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ பேதுரு அதே போலதான். 3 தடவை மறுதளிச்சா, ஆனால் அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம். இத்தனை நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். எத்தனை நாள்? ஆண்டவர் உயிரோடு எழுந்த நாள் 50 நாள் வேஸ்ட் பண்ணிட்டார். அவன் பார்த்தான், ஓடி போய் நின்னான். முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் எழுத்துட்டு வந்தான். ஹல்லேலூயா. முதல் பிரசங்கத்தில் எத்தனை பேர்? 3000 பேர் எழுதிட்டு வந்தான். 2வது பிரசங்கத்தில் 5000 பேர். 3வது பிரசங்கத்தில் திரளான ஜனங்கள். 4வது பார்க்குறோம், அநேக ஜனங்கள், கணக்கில்லாத ஜனங்கள் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளதான் இருக்கிறாங்க. நீங்க எழும்புனா 10,000 ஜனங்கள் இந்த இடத்துக்கு வர முடியும் கைகளை தட்டி. ஆனா நீங்க எழும்பாம இருக்கிறதே ஒரு பலவீனம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கப்பட போகிறாய். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு விசுவாசித்து அதுக்கு கீழ்ப்படிய அர்ப்பணிங்க. ஆமென். ஆராதிக்க அப்படி வார்த்தைகளை தியானிக்க சொல்லாத விசுவாசப்படியிலிருந்து நாங்கள் விடுதலை பெற யானைகள் முடிக்கப்பட தேவனாய கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணின தயவுக்காக ஸ்தோத்திரம். வந்து தேவனாய கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். மற்ற சாட்சிகளாய் வாழ எழுத நிற்க விடுதலையோடு ஆராதிக்க பெருவை செய்ய தெய்வ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக எங்களை ஆசீர்வாதத்தை அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம் செய்து கொண்ட அருமையான தாசனுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மகனை மனை ஆயிரங்கள் மத்தியிலே எடுத்து பயன்படுத்துவீராக. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பையும் இன்றும் என்றும் சொல்லா காலங்களிலும் நம்முடைய கூட இருப்பதாக. தேவ ஆசீர்வாதத்தோடு அழியாதே நடக்கும். உம்மை எண்ணும் அப்பத்தாலே பொறுத்து நடத்தியோம். இன்னொரும் மெய்தே வந்து அழகார ஒத்தினோம். லோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்திக் கொள்வோம். கர்த்தர் செய்த சகல பாவங்களாலே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.